இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெட்டாமாஸ்க் மூலிமா எப்படி எத்திரியம் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெட்டாமாஸ்க் கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கணும். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா metamask.ioன்ற பேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும், metamask.io. அதுக்கப்புறம் இதில் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே போனீங்கன்னா இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் ஃபார் க்ரோம்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம ஆட் டு க்ரோம், ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா ஸோ ஒரு டவுன்லோடு வந்து ஆரம்பிக்கும். ஸோ டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு வந்து டேப் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதில் வந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஐ ஆல்ரெடி ஹேவ் ஏ சீட் ப்ரைஸ். இது ஆல்ரெடி நீங்கள் வந்து சீட் ப்ரைஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காண்டி இது கேட்கும். இல்லை நான் வந்து புதுசாக ஒரு வேலெட் ஓப்பன் பண்ணணுன்னா ஸோ இதை கிளிக் பண்ணோம். ஸோ கிரியேட்டிவ் வேலெட்டு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாமாஸ்க் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களோட கீஸோ இல்லை உங்கள் அட்ரஸையோ இல்லை ஹேஷையோ எதையுமே வந்து சேவ் பண்ணி வைக்காது. உங்களோட ஐபி அட்ரஸ் எதையுமே வந்து நோட் பண்ணாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பொறுப்பு தான் எல்லாமே. இந்த கீயை வந்து நீங்கள் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து எழுதி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த கீயை வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ இல்லை மொபைல்லையோ ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எதுவுமே சேவ் பண்ணி வைக்காதீங்க. இதை வந்து வேறு யாருக்காச்சும் கிடச்சிச்சின்னா அவங்க ஈஸியாக வந்து இதை ரெக்கவர் பண்ணி உங்களோட இருக்கிற வேலெட்டில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஐ அக்ரி கொடுத்தோன்னா ஸோ பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ யாரும் கணிக்க முடியாத ஒரு பாஸ்வேர்டை வந்து கொடுக்கறது இல்லை பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல எழுதி வைங்க. இந்த பாஸ்வேர்டு தொலைஞ்சாலும் நம்மளால் வந்து இந்த ரெக்கவர் பண்ணவே முடியாது இந்த வேலெட்டை. ஸோ இதுதான் அந்த கீ. ஸோ இந்த கீயை வந்து பத்திரமா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சே ஆகணும். இந்த கீயை மிஸ் பண்ணிட்டோன்னா உங்கள் வேலெட்டில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் மிஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ கீயை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர், பிஜிஎன், ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெட்டர், அதை கிளிக் பண்ணோம். லெட்டர், பிஜிஎன், ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பிட்வீன் வேர்ப் அசர்ட், பிட்வீன் வேர்ப் அசர்ட், டுவர்ட்ஸ் பிளஸ், அரைவ் அட், டிம்பர், ஆக். ஸோ எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டோமான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லாம் ஓகே. ஸோ இந்த பேக்கப் கீயை வந்து நம்ம பத்திரமா சேவ் பண்ணி வச்சே ஆகணும். இதை மிஸ் ஆச்சுனாலும் இல்லை உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டாலும் உங்களால் இந்த வேலெட்டை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணவே முடியாது. யாருனாலே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களாலே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் மெட்டாமாஸ்க்கு வந்து வேலெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே அக்கௌண்ட் நம்பர் ஓகேங்களா. ஸோ இந்த வந்து அக்கௌண்ட் 1 இங்கே கொடுத்துக்கிறாங்களே. ஸோ இந்த கீ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் கீ. இந்த கீ தான் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, உங்கள் கீயை கொடுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் காயின்ஸ் அனுப்புகிறோம். இல்லை நீங்கள் எதாச்சும் ஒரு இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கேம்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களோட எத்திரியம் வேலெட்டோட கீ கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த கீயை தான் நம்ம எப்பொழுதுமே கொடுக்கணும். அப்புறம் ஸோ திருப்பி நம்ம நிறைய இது ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்தர் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த அக்கௌண்ட் நான் வேணும், அடுத்த அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணேன்னா அடுத்த அக்கௌண்ட் கூட நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பப்ளிக் இது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் நம்ம ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸு. இப்போ சப்போஸ் நம்ம வச்சுருக்குறோம் இம்போர்ட் அக்கௌண்ட். நான் வந்து இப்போ எனக்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் நான் வேறு இடத்துல வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த அக்கௌண்ட்டை வந்து நான் இதில் வந்து ஜாயின் பண்ணணும்னா அதோட ப்ரைவேட் கீயை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். இந்த ப்ரைவேட் கீ நம்ம எங்கேருந்து எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா crypto.com வேலெட்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரெண்டு அக்கௌண்ட் வந்து இதில் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் தான் வந்து பப்ளிக் அட்ரஸ். ஸோ அப்புறம் இந்த வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம அதில் வந்து பின்பார் மூலமா அதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கேயே கூட நம்ம போய் பார்த்துக்கலாம் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதிலே நம்ம வந்து பார்த்துக்க முடியும்.
ஸோ உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்ன அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ப்ரைவேட் கீ வேணும், இதோட ப்ரைவேட் கீ எனக்கு வேணும்னா ஸோ இதில் போய் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மூலிமா போயிட்டு உங்களோட ப்ரைவேட் கீ, ஸோ அதோட பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் ப்ரைவேட் கீ வந்து ஜென்ரேட் ஆகிரும். இந்த ப்ரைவேட் கீ தான் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரைவேட் கீ தான் எல்லாருமே வந்து ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த ப்ரைவேட் கீ வந்து வேறு யாருக்காச்சும் கிடச்சிச்சின்னா அவங்க வந்து இந்த மெட்டாமாஸ்க் வந்து தனியாக வேறு கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ப்ரைவேட் கீ அவங்க கொடுத்தாங்கன்னா இந்த மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸும் வந்து அவங்களால வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ ப்ரைவேட் கீ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் வந்து வேணும்னா ஜென்ரேட் பண்ணி தனியாக இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அந்த நம்ம பார்த்தோங்களா ஃபஸ்ட்டு அந்த 12 வேர்ட்ஸு, அந்த 12 வேர்ட்ஸ் ஸ்ட்ரிங்ஸை தான் நம்ம வந்து இந்த மாதிரி கன்வெர்ட், இந்த ப்ரைவேட் கீயை தான் அந்த 12 வேர்ட்ஸை அவங்க வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ப்ரைவேட் கீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் சும்மாலாம் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் ப்ரைவேட் கீ வந்து ஓப்பன் பண்ணணுன்னா எப்பொழுதும் வந்து உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட பப்ளிக் கீ. இதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். இதுதான் உங்கள் ப்ரைவேட் கீ. இது வந்து உங்களோட பர்சனல் யூஸ்க்காண்டி மட்டும் தான் வச்சுக்கணும். ஓகேங்களா. அந்த அக்கௌண்ட்டை வந்து திருப்பி எங்கேயாச்சும் நம்ம ஓப்பன் பண்ணோம் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணலாம். பப்ளிக் கீ வந்து நம்ம இந்த எத்ரியம் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இந்த வேலெட்டுக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம், நம்ம வந்து ஒரு காயின்ஸ் அனுப்புகிறோம், ஒரு லிங்க் அனுப்புகிறோம், அந்த மாதிரி இடத்துல இந்த அட்ரஸை தான் கொடுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் ERC20 டோக்கன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மெட்டாமாஸ்க் மூலிமா அனுப்பணும். வேறு ஏதாச்சும் நீங்கள் காயின்ஸை வந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இதை வந்து சப்போர்ட் பண்ணது அந்த காயின்ஸ் எல்லாமே அப்படியே லாஸ் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ உங்கள் ட்ரானையோ உங்கள் ஜில்லிக்காவையோ அவங்களும் தனியாக மெயின் நெட் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காயின்ஸை நீங்கள் இந்த அட்ரஸ் காமிச்சிங்கன்னா அந்த காயின்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் ஒன்லி ERC20 டோக்கன்ஸ் மட்டும் தான் இந்த வேலெட்டில் வந்து சேவ் பண்ண முடியும். அந்த டோக்கன்ஸ் மட்டும் தான் நம்ம இங்கே அனுப்ப முடியும். ஸோ இது வந்து இன்னொரு சொல்கிறேன். ஸோ இது பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீ வந்து நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். இது மூலிமா தான், இந்த பப்ளிக் கீ மூலிமா தான் நம்ம வந்து ஒரு காயின்ஸை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு, இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ப்ரைவேட் கீ வந்து உங்கள் பர்சனல். ஓகேங்களா. இந்த அக்கௌண்ட்டை எங்கே திருப்பி நான் வேறு எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணோன்னா இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம வேசரிக்ஸ்லேருந்து காயின்ஸ் அனுப்பணுன்னா நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களோட பப்ளிக் கீ அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்தால் சேம் அதே தான். ஓகேங்களா. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் போய்ட்டு உங்கள் பப்ளிக் கீயை காப்பி பண்ணிவிட்டு இப்போ வேசரிக்ஸ்லேருந்து நான் அனுப்பணும். ஸோ ஆங்கர் பார்த்திங்கன்னா ERC20 டோக்கன் தான். இப்போ நான் இதில் வந்து இது கொடுக்கல, அப்ளிகபிள் இல்லை, இதில் வந்து எடுக்க முடியாது. ஸோ எத்ரியம் பார்த்திங்கன்னா, ஸோ எத்ரியம் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா இந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எதுவும் எத்ரியம் இல்லை. ஸோ இந்த டெஸ்டினேஷன் அட்ரஸில் இந்த பப்ளிக் அட்ரஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த மெட்டாமாஸ்கில் வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ எத்ரியம் அனுப்புகிறோமோ ஸோ இங்கே வந்துடும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.